நான் ஆக்சுவலி ஒரு ஆக்டர் ஆகணுன்ட்டு உள்ள வரவே இல்ல. சினிமாக்குள்ள நான் ஒரு ஆக்டர் ஆகணுன்ட்டு வரல. ஒரு டைரக்டர் ஆகணுன்ட்டு வரல. நான் ஆக்சுவலி ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்ட்டு வந்தது ஓகே. உள்ள. இந்த அ நெறைய ரியாலிட்டி ஷோஸ்ல நான் நான் அப்ப இருந்த வயசுல வந்து ஐ கேன் பி அப்ளையிங் ஒன்லி டூ ஜூனியர்ஸ் அந்த மாரி தான் அப்ளை ஓகே. பண்ண முடியும். ஸோ அப்பவே வந்து நான் இந்த சிங்கிங் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கூட்டம் எப்படியும் அதிகமா இருக்கும் இல்லையா? ஒரு ஆடிஷன் வந்து அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, பயங்கரமான கிரவுட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்பயே குடும்பத்தோட நானு, எங்க அக்கா, எங்க அப்பாக்கு 3 பேரும் ஆடிஷன் வருவோம். சீனியர்ஸ்னா அப்பா போயிடுவாரு. நானும் எங்க அக்கானா ஜூனியர்ஸ்ல வந்துரும். ஸோ அப்பவே வீட்லேருந்து சாப்பாடுலாம் பேக் பண்ணிட்டு ஏதோ ஆடிஷனுக்கே பிக்னிக் எப்படி போவோம்? அந்த மாரி அந்த ஆடிஷன் மாரி குடுத்துருவீங்க. வந்துருவோம். நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப வந்து அ விஜய் டிவில வந்து இந்த மாரி வந்து நெக்ஸ்ட் இந்த சீசனுக்கான ஆட்கள் வந்து தேடிட்டு இருக்கோம்ன்னு போட்டாங்க ஓகே. கனகான. நமக்கு ஆக்டிங் அப்படின்றது தெரியாது. பட் சும்மா வந்து இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல அரட்டை அடிக்கிறது, அப்புறம் இந்த காமெடிஸ்லாம் அதாவது பார்த்தா அந்த கேரக்டர்ஸ் மாரியே இமிட்டேட்லாம் பண்றது. இந்த மாரி ஏதாவது குரங்கு மாரி கிட்ட பண்ணிட்டு இருப்பேன் வீட்ல. ஸோ அப்போ வந்து வீட்ல சரி ஓகே அப்ளை பண்ணலாம் அப்படின்னும்போது எங்களோட இப்பதான் இந்த WhatsAppல அனுப்பிச்சு விடுறது ஃபோட்டோஸு, வீடியோ ஆக்ட் பண்ணி அனுப்புங்க அதெல்லாம் இருக்கு. அப்பல்லாம் எங்களோட ஃபோட்டோஸ் பிரிண்டட்ல இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு ஃபைல் இது பண்ணி, அந்த அட்ரஸ்க்கு வி ஹேவ் டூ கொரியர் இட். ஸோ அப்படி போயிட்டு நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி ஒரு 3500 பேர்ல வந்தது தான் அந்த ஓகே. கேரக்டர்.